இந்தியாவிற்கு தடை போட நினைத்து நடந்த சம்பவத்தை கையெழுத்து போடாமல் நீ யாரு எனக்கு உத்தரவு போட நாங்க சந்திப்போம் என இந்தியா நிகழ்த்தியிருக்கும் சாதனையை பார்த்து நமது எதிரிகள் அதிர்ந்திருக்கின்றனர். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால்தான் யுரேனியம் கிடைக்கும் என பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு முன்பு வைக்கப்பட்ட நிபந்தனை தற்போது தகர்ந்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய யுரேனிய வளத்தை கொண்ட ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு நீண்டகால அடிப்படையில் யுரேனியம் வழங்குவதற்கான பாதையை திறந்துள்ளது. அதுவும் இந்தியா இன்று வரை NPT ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத நிலையிலேயே இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது பிரதமர் மோடியின் ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது. NPT என்றால் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம். உலகில் அணு ஆயுதங்கள் மேலும் பல நாடுகளுக்கு பரவுவதை தடுப்பதற்காக 1968 உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் 1970களில் நடைமுறைக்கு வந்தது. எதிர்கால தலைமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் மாறுவோம் மாற்றுவோம் என்ற முழக்கத்துடன் அண்ணாமலை துவங்கியுள்ள முதல் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய 5 நாடுகள் மட்டும் அதிகாரப்பூர்வ அணு ஆயுத நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டன. மற்ற நாடுகள் புதிதாக அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது என்பது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக இருந்தது. ஆனால் இந்தியா இதை ஏற்க மறுத்தது. ஏற்கனவே அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் தொடர்ந்து அவற்றை வைத்துக் கொள்ளலாம். மற்ற நாடுகள் மட்டும் அணு ஆயுதம் உருவாக்கக்கூடாது என்பது எப்படி சமமான விதியாக இருக்கும் என இந்தியா கேள்வி எழுப்பியது. மேலும் இந்தியாவின் அண்டை நாடான சீனா ஏற்கனவே அணு ஆயுத வல்லரசாக இருந்தது. பின்னர் பாகிஸ்தானும் அணு ஆயுத திறனை வளர்த்தது. எனவே நாட்டின் பாதுகாப்பை விட்டுக் கொடுத்து NPT ஒப்பந்தத்தில் இணைய இந்தியா தயாராக இல்லை. இந்த உறுதியான நிலைப்பாட்டால் இந்தியா பல சிக்கல்களையும் சந்தித்தது. 1974 இந்தியா முதல் அணு சோதனையை நடத்திய பிறகு அணுசக்தி தொழில்நுட்பம் மற்றும் அணு எரிபொருள் வழங்குவதில் பல நாடுகள் கட்டுப்பாடுகளை விதித்தன. 1998 பொக்ரானில் மீண்டும் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்ட போது இந்தியா மீது சர்வதேச அழுத்தம் அதிகரித்தது. இந்தியா NPT ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் யுரேனிய வளம் அதிகம் கொண்ட ஆஸ்திரேலியாவும் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க நீண்ட காலம் தயக்கம் காட்டியது. இந்த நிலை படிப்படியாக மாறத் தொடங்கியது. முந்தைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு யுரேனியம் விற்பதற்கான கொள்கை தடையை நீக்க ஆஸ்திரேலியா முடிவு செய்தது. இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ஆனால் அதை நடைமுறை ஒப்பந்தமாக மாற்றிய முக்கிய முன்னேற்றம் மோடி பிரதமரான பிறகே ஏற்பட்டது. 2014 ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் இந்தியா வந்தபோது பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பிறகு இந்தியா ஆஸ்திரேலிய உறவு பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி என பல துறைகளில் மோடி அரசு தொடர்ந்து வலுப்படுத்தியது. இந்தியா அணுசக்தியை அணு ஆயுதத்திற்காக அல்லாமல் மின்சாரம் உள்ளிட்ட அமைதியான தேவைகளுக்கு பயன்படுத்தும் பொறுப்பான நாடு என்ற நம்பிக்கையை உலக அரங்கில் வலுப்படுத்தியது. தற்போது மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தில் யுரேனியம் வழங்குவதற்கான நிர்வாக மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை உறுதி செய்யும் முக்கிய ஏற்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய யுரேனியம் இந்தியாவின் சர்வதேச கண்காணிப்பு உட்பட சிவில் அணுமின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும். இந்தியாவுக்கு அணுமின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். ஒரு சில நாடுகளை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலையும் குறையும். நிலக்கரி பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைந்த அணுமின் உற்பத்தியை அதிகரிக்கவும் இது உதவும். NPT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்தபோது இந்தியாவுக்கு யுரேனியம் கிடைப்பது கடினம் என கூறப்பட்டது. ஆனால் நாட்டின் பாதுகாப்பு கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் உலக நாடுகளுடன் நம்பிக்கையை வளர்த்து இந்தியாவுக்கான தனித்துவமான பாதையை உருவாக்கி இருக்கிறது மோடி அரசு. நிபந்தனைகளுக்காக நாட்டின் நிலைப்பாட்டை மாற்றாமல் இந்தியாவின் மீது உலக நாடுகளின் அணுகுமுறையை மாற்றியதே இந்த வெற்றியின் சிறப்பு என மோடியின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஒரு காலத்தில் NPTயில் கையெழுத்திடாத இந்தியாவுக்கு யுரேனியம் இல்லை என்ற நிலை இருந்தது. இன்று அதே இந்தியாவுடன் உலகின் மிகப்பெரிய யுரேனிய வளம் கொண்ட ஆஸ்திரேலியா நீண்டகால அணுசக்தி ஒத்துழைப்பை முன்னெடுக்கிறது. நாட்டின் பாதுகாப்பையும் விட்டுக் கொடுக்கவில்லை, இந்தியாவின் அணுசக்தி வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார். தடையை பார்த்து இந்தியாவை மாற்றவில்லை, இந்தியாவின் வலிமையை உயர்த்தி உலகத்தின் பார்வையை மாற்றியிருக்கிறார். இதுதான் இந்தியாவின் மோடி.